கரூர் துயரத்தில் இறந்தவர்களின் குடும்பத்தினரை தாவேகா தலைவர் விஜய் நேரில் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சென்னை பனையூர் இல்லத்திலிருந்து பட்டினப்பாக்கம் வீட்டிற்கு அவர் சென்றார். கரூரில் நேற்று முன்தினம் நடைபெற்ற விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் உட்பட 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் நடைபெற்ற அன்று இரவே கரூரிலிருந்து திருச்சிக்கு சென்று அங்கிருந்து தனி விமானத்தின் மூலமாக சென்னை வந்த விஜய் பனையூர் வீட்டுக்கு திரும்பினார். விமான நிலையங்களில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு அவர் எந்த பதிலும் சொல்லாத நிலையில் அறிக்கை மூலமாக வருத்தமும் நிவாரணத் தொகையும் அறிவித்தார். இதனால் பாதிக்கப்பட்டவர்களை எப்போது நேரில் சந்திப்பார் என்ற கேள்வி எழுந்திருந்தது. இந்நிலையில் சுமார் 34 மணி நேரத்திற்கு பிறகு இன்று காலை தன்னுடைய வீட்டில் இருந்து விஜய் வெளியே வந்தார். அங்கிருந்து பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு சென்றார். அங்கு பட்டினப்பாக்கம் காவல் நிலையத்தை சேர்ந்த 3 காவலர்கள் மற்றும் சிஆர்பிஎஃப் வீரர்கள் 10 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இன்று மாலை மீண்டும் பட்டினப்பாக்கத்திலிருந்து பனையூர் இல்லத்திற்கு அவர் திரும்புவார் என்று சொல்லப்படுகிறது. கரூர் துயரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாட்டிலேயே இதுபோன்ற சம்பவம் இனி நடக்கவே கூடாது என்று கூறினார். கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது நெரிசல் ஏற்பட்ட இடத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து அவர்கள் ஆறுதல் தெரிவித்தனர். பிறகு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களையும் சந்தித்து ஆறுதல் கூறினர். மேலும் பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகளிடம் நிர்மலா சீதாராமன் விவரங்களை கேட்டறிந்தார். பிறகு செய்தியாளர்கள் சந்தித்தவர் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து பேசிய போது தன்னால் ஆறுதல் கூட கூற முடியவில்லை என்றும் அந்த அளவிற்கு அவர்களின் பரிதாப நிலை இருந்ததாகவும் கூறினார். அங்க வாய் வார்த்தைக்கு இடம் இல்லை. அந்த மாதிரி ஒரு துக்கம். அவங்க சொன்னது, அவங்களால ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டே அவங்களால மூச்சு விட முடியாத அந்த நிலைமையிலையும் அவங்க பேசினது, இது எல்லாத்தையும் கூட நான் பிரதமர் ஐயாவுக்கும் மாண்புமிகு ஹோம் மினிஸ்டர் அவர்களுக்கும் இன்னைக்கு போய் சேர்ந்துட்டு சொல்லலான்னு இருக்கிறேன். பிரதமர் நரேந்திர மோடியால் நேரில் வர முடியாத சூழல் காரணமாக தன்னையும் மத்திய இணையமைச்சர் எல் முருகனையும் அவர் அனுப்பி வைத்ததாக நிர்மலா சீதாராமன் விளக்கம் தந்தார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிரதமர் அறிவித்த நிதியை விரைவாக பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். பியூர்லி அடிபட்டவங்களையும் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தையும் பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம். இதுல வேற ஒரு விஷயமும் இதுல இல்லை. பியூர்லி நம்ம நாட்டு மக்கள் ஒரு ஆர்வத்தோட ஒரு பப்ளிக் ஏரியாவுக்கு வரும்போது நடக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு சம்பவம், அதனால வரக்கூடிய நிகழ்வுகள், அதனால வரக்கூடிய குடும்பங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், இதெல்லாம் தான் மனசை உருக்குது. கரூர் கூட்டு நெரிசல் உயிரிழப்பு தொடர்பாக வீடியோ பதிவிட்டவர்களை விசாரிக்க காவல்துறை முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் பிரச்சாரத்தின் போது 41 பேர் உயிரிழக்க காரணம் ஒரு சில இடங்களில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் தான் என்று சமூக வலைதளங்களில் வீடியோக்கள் வெளியாகியுள்ளன. அந்த வீடியோக்களை ஆய்வு செய்யக்கூடிய போலீசார் அவற்றை பதிவிட்டவர்களை அழைத்து விசாரிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.